அதான் ஸ்ரேயஸ் சொல்றாரு. இன்ஃபேக்ட் ரன் சேஸ்ல கூட நான் கேள்விப்பட்டதுன்னா ரிக்கி பாண்டிங் வந்து ஒரு கோச்சா இப்போ ஒரு பேட்டர் வந்து தூக்கி அடிக்க போய் அவுட் ஆயிட்டாருன்னா கூட அவரோட ஷாட்டை பேக் பண்ணிருக்காரு. அவர் நல்லா அடிக்கிற ஷாட்டை தான் அடிக்க போய் அவுட் ஆனாரா? அப்பனா கவலைப்படாத, இந்த ஷாட் நீ திரும்ப எனக்கு ப்ரூவ் பண்ணு, இந்த ஷாட்டை எப்படி நீ அடுத்த மேட்ச் 6 அடிப்ப இதே ஷாட்ல அப்படின்னு அவர் சேலஞ்ச் பண்றாராம் பிளேயர்ஸ. அண்ட் ரன் சேஸ்ல கூட சூரியவன்ஷி சூப்பர் ஷாட் கொடுத்தப்ப கூட பிளேயர்ஸால உள்ள ஃபீல்ட்ல வர முடியல, ஃபிங்கர்ல இன்ஜுரி. அவர் பவுண்டரி லைன்ல நின்னு கேப்டன்சி பண்ணிட்டு இருந்தாரு. அவர் சொன்ன முக்கியமான விஷயம், பாடி லாங்குவேஜ் விடாதீங்க, இப்படி லோவா இருக்காதீங்க, கொஞ்சம் நல்லா நெஞ்சு நிமித்தி நில்லுங்க, அதுதான் ரொம்ப முக்கியம்னு அவர் ஒரு சைட்லைன் பண்றாரு. ஸ்ரீராம், ஸ்ரேயஸோட கேப்டன்சி நான் உங்ககிட்ட கேட்கணும்னு ஆசைப்படுறேன். ஐபிஎல்ல நம்ம கிரேட்டஸ்ட் கேப்டன்ஸ் நீங்க யாரா சொல்லுவீங்க? தோனி, ரோஹித் சர்மா, அன்டவுட்டட்லி டூ மோஸ்ட் எக்ஸ்ட்ராடினரி கேப்டன்ஸ். அடுத்ததா பெஸ்ட் கேப்டன்ஸ் யோசிச்சீங்கன்னா ஒரு கௌதம் கம்பீர சொல்லுவீங்க. கண்டிப்பா 2 கப் ஜெயிச்சிருக்காரு. மேபி ஒரு சீசன்ல நம்ம வந்து ஷேன் வார்ன சொல்லலாம். பட் இதெல்லாம் இருக்கும்போது கூட ஐ திங்க் ஸ்ரேயஸ் போக போக இன்னும் 2-3 வருஷத்துல அந்த ஓஜி லிஸ்ட்ல இருப்பாரு கேப்டன்ஸ். 3 வெவ்வேறு பிரான்சைஸ பிளே ஆஃப்க்கு கூட்டு போன ஒரே கேப்டன் அவர் தான். அவரோட கேப்பபிலிட்டி என்ன அப்படின்னு இப்போ வந்து அவர் ஒரு ஸ்டாரா இருக்கிறாரு. பட் அந்த லெவல்ல அந்த ப்ராக்ரஸ் ஆகி வந்துட்டு இருக்கும் போதே அவர் டெல்லி கேபிட்டல்ஸை லீட் பண்ணி எடுத்துட்டு வந்தாரு தானே. ஸோ அப்பவே வந்து அங்க இருந்து தெரிய ஆரம்பிச்சிருச்சு இவர்கிட்ட ஒரு லீடர்ஷிப் ஒரு ஒரு கேரக்டர் இருக்கு அப்படின்னு. ஸோ இந்தியன் டீமுக்குமே பேசப்பட்டார்ல இடையில, ரொம்ப அக்ரெசிவா பேசப்பட்டார். இப்பதான் வந்து பேசப்படல அவர். பட் இந்தியன் டீமுக்கான ஒரு கேப்டன் ரோல்லையுமே அவர் பேசப்பட்டுட்டு தான் இருந்தார் ரொம்ப நாளா. சோ நம்ம ஐ திங்க் ஒயிட் பால் ஃபார்மேட்ல மெதுவா எடுத்துட்டு வராங்க. அண்ட் அந்த அன்பார்ச்சுனேட் ஆஃப் த ஃபீல்ட் இன்சிடென்ட்னால தானே அவருக்கு வந்து அந்த கான்ட்ராக்ட் எல்லாம் கொடுக்காம இருந்துச்சு லாஸ்ட் இயர். சோ இப்ப வந்து அவர் இந்த மாதிரி பண்றப்போ ஐ திங்க் டெஸ்ட் டீம்ல கூட அவருக்கு ஒரு கம்பேக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன்.